அதாவது பொதுவாக ஒருத்தர் மாதிரியே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் ஆரம்ப கட்டத்தில் சந்தோஷப்படுவாங்க. உதாரணத்துக்கு நீ ஒரு சைடில் பார்க்குறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கிற, இன்னொரு சைடில் பார்க்கறதுக்கு உலகநாயகன் கமலஹாசன் மாதிரி இருக்க, விஜய் மாதிரி இருக்க, அஜித் மாதிரியே இருக்க அப்படின்னு நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்மளை பார்த்து யாராவது சொன்னால் அப்போ ரொம்ப கெத்தாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அதுவே நாம் திரைத்துறைக்குள்ளே நுழைஞ்சி நமக்குன்னு ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவர் மாதிரியே இருக்கீங்களே, நீங்கள் இவர் மாதிரியே பிஹேவ் பண்ணுறீங்களே, உங்களோட பாடி லாங்குவேஜ் அந்த ஹீரோவை அப்படியே ஞாபகப்படுத்துதே அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் கடுப்பாக தான் செய்வாங்க. அது உண்மையாக இருந்தாலும் கூட ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, பிஹேவியர், பஞ்ச் டயலாக், ஓப்பனிங் சாங் முதல் கொண்டு ரஜினியவே அப்படியே ஃபாலோ பண்ணார். அவருக்குன்னு தனித்திறமைகள் இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. டான்ஸ் ஆடுவார், கொஞ்சம் நடிப்பார், எல்லாம் ஓகே தான். ஆனால் அப்படிப்பட்ட விஜயை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஜினியால் தான் நான் வந்தேன், ரஜினியை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் வந்தேன், ரெஃபரன்ஸாக வச்சு தான் வந்தேன் அப்படின்னு எதையுமே சொல்கிறதில்ல, சொல்லலாலும் வெளியே காட்டிக்கிறதில்ல. இப்போ அதே மாதிரி தான் நம்ம தனுஷ் அவர்களை பார்த்து தான் சிவகார்த்தியன் படிப்படியாக அவர் ரூட்லேயே வந்தார். இப்போ சிவகார்த்தியனும் அதை அவர் சொல்கிறத விரும்புறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் நமக்கே தெரியும், 3 படத்தில் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணிக்காரு, 2 படம் ஹீரோவை அடித்து 2 படமும் தாறுமாறு ஹிட்டு, லவ் டுடே மற்றும் டிராகன். இப்போது இந்த 2 படங்களை பார்த்தவங்களுக்கும் சரி, ஏன் படமே பார்க்காம இருக்காங்க பார்த்தீங்களா வயசான பெரியவங்க, அவங்கள கூப்பிட்டு பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பை காமிச்சா அவங்க வாயிலிருந்து முதல்ல வர்றது, என்னப்பா இந்த பையன் அப்படியே தனுஷ் மாதிரியே இருக்கிறான், தனுஷ் மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் இயல்பு, அதை தான் அவர் பண்ணுறாரு. இன்னும் சொல்லப்போனால் மேடைகளில் கூட பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தனுஷை தான் பல முறை ஜெராக்ஸ் எடுத்துருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது அப்படிப்பட்ட பிரதீப்புக்கிட்டேயே சார் நீங்கள் தனுஷை ஞாபகப்படுத்துறீங்களே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கேடவே கிடையாது, டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில் பார்க்கும்போது நானாக தான் ஃபீல் பண்ணுறேன், வேறு யார் மாதிரியும் நான் ஃபீல் பண்ணவே கிடையாது அப்படின்னு ஒரே போடா போட்டு அந்த வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் மாதிரி பிரதீப் இல்லையா? தோற்றத்தை விடுங்க, அவருடைய பிஹேவியர், பாடி லாங்குவேஜ், மேடை பேச்சு, இதெல்லாம் தனுஷ் அவர் காப்பி அடிக்கலையா, இல்லை தனுஷ் மாதிரி இல்லையா? உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.